நண்பர்களே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை ஆட்டுச்சந்தையில் தான் இருக்கிறோம். நம்ம யூடியூப் சேனல் நிறையா பார்க்குறீங்க, இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து வாரம் இடம்பெறுங்க. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது. வரத்து இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செம்மறி பால் குட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறையா குட்டி பால் குடிக்கிற குட்டி நிறையா வந்துருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிறகு குட்டி இருக்குது, கெடா குட்டி இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. குட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா 2000லேருந்து 4000 வரைக்கும் போகுதுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓரளவுக்கு பில்லு எடுக்கிற குட்டி 4000 ரூபா. இதில் இருக்கிற பால் குட்டி வந்து பார்த்திங்கன்னா 1500 வந்து பார்த்திங்கன்னா 4000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஒரு குட்டியோட விலை. பிறகு குட்டி இருக்குது, கெடா குட்டி இருக்குதுங்க. இது பால் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து குட்டி வாங்கிட்டு போய் கூட நம்ம வளர்த்திக்கலாம். விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து ஒரு 200. இதெல்லாமே வந்து நம்ம மேச்சேரி ரக கருப்பாடுங்க. ஒரு ஆட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 9000 ரூபா சொல்லியிருக்காரு வியாபாரி. ஆடு வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் செனங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு மட்டும்தான் 4 பல்லு, மீதி 3 ஆடும் 2 பல்லுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். வளர்ப்புக்கு நல்ல தரமான ஆடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது மாதிரி வெள்ளாடு வேணும்னா நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தாவே எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா குட்டியோட ஆடுங்க, தலைச்சேரி ஆடு குட்டியோட ஆடு. ஒரு ஆடு 2 குட்டி. விலை பார்த்திங்கன்னா 13000 ரூபா சொல்லியிருக்காங்க. குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பிறகு குட்டிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறையாடு இருக்குது, கறிக்காவோட ஆடுமே இருக்குதுங்க. ஒரு ஆட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 8500, 9000, 10,000, 11,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கறியோட சைஸு ஆட்டோட சைஸை பொறுத்து விலை மாறுபடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி சுத்த கருப்பாடு வேணும் அப்படின்னா நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து இது மாதிரி நல்ல தரமான ஆடெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாங்க. விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இது கறிக்கு ஆகிற ஆடுமே இருக்குது, இதில் சினையாடுமே இருக்குது. நம்ம கறிக்கு வேணுனாலும் வந்து எடுத்துக்கலாங்க. இல்லை வளர்ப்புக்கு வந்து நல்ல தரமான ஆடு வேணும், சினையாடாக வேணும் அப்படின்னா கூட நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு ஒரு காலையில் 6-7 மணிக்கு வந்தோம்னா இது மாதிரி ஆடெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாங்க. இதே மாதிரி நல்லா பெருவாட்டான கடை செம்மறி கடாய் வந்து வேணும் அப்படின்னா நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து இது மாதிரி நல்லா பெருவாட்டான கடாயெல்லாம் எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிரிடை வந்து பார்த்திங்கன்னா 40 கிலோ 45 கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். விலை வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா சொல்லியிருக்காரு. இது மாதிரி நல்லா பெருவாட்டு கடாய் வேணும் அப்படின்னு நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தால் இது மாதிரி எடுத்துக்கலாங்க. விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பாருங்கள், கடாய் எல்லாமே நல்லா பெருவாட்டு கடையாக இருக்குது. இந்த கோயில் விசேஷங்களுக்கெல்லாம் வாங்கி பயன்படுத்தி. இது பாருங்கள், நல்லா தரமான செம்மறி கெடா குட்டிங்க. கறிக்கடைக்கு ஆகிற குட்டி இது மாதிரி வளர்ப்புக்கு ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உயிரோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17-18 கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயோட விலை வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபா சொல்லியிருக்காங்க. நம்ம கடாய் பிடிச்சிருந்தா நம்ம குட்டி பேசி வாங்கிக்கலாங்க. விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து. இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கறியாடுங்க, கசாப்பு கடைக்கு ஆகிற கறியான ஆடுங்க. ஒரு ஆட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபா சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 11 ரூபானா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தார். இதுக்கு மேலே நம்ம ஆடு பிடிச்சிச்சின்னா நம்மளுக்கு என்ன கறி வருங்கிறத பார்த்துட்டு நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி கறியாடு வேணுனாலும் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தால் நல்லா வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கறியாடு இருக்குதுங்க, நல்லா பெருவாட்டான கடாய் இருக்குது. ஒரு கடாய் வந்து பார்த்திங்கன்னா 18, 20, 22, 25 ரூபா வரைக்கும் இருக்கிற மாதிரி சொன்னார். கடாயோட சைஸை பொறுத்து விலை மாறுபடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது மாதிரி நல்லா பெருவாட்டு கடாய் வேணும்னா நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க. கறியாடு வேணுனாலும் எடுத்துக்கலாங்க. இவர்கிட்ட ஒரு ஆட்டோட விலை 11,000 சொல்லியிருக்காங்க. கறியாடு கசாப்பு கடைக்கு இந்த கறியாக வேணும் விசேஷங்களுக்கெல்லாம் வேணும்னா கூட இது மாதிரி ஆடெல்லாம் வாங்கி. கிடையாதுப்பா, உண்மைதான், பொய்யெல்லாம் கிடையாது. எப்படின்னா இந்த பிள்ளை அடித்தமே இதோட 6-7 தான்.
மட்டக்குட்டி என்னவுல இது மொத்தமா 8 காலுங்கிறது மொத்தமா லட்டு மாதிரி இருக்கு. அது 7 ரூபா கணக்கு கொடுக்குறேன். ஆடியார்